சுதீப் மேடம் கார்டனுக்கு போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் செக் பண்ணிடு. கொஞ்ச நேரத்துல கெஸ்ட் எல்லாரும் அங்கதான் வருவாங்க. சாயங்காலத்துக்கு பட்டாசு வெடிக்கணும்ல. சரி வாங்க எல்லாரும் கார்டனுக்கு போலாம். வணக்கம் தம்பி. அங்கிள் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ மம்மி வரலையா? அவங்களுக்கு இப்பவே ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டிருக்கேன்னு சீக்கிரம் இங்க வர சொல்லு. How can she miss this? Please call her. அண்ணி நீ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு. Everyone is waiting. ஐ எம் சாரி, நான் உங்களை இந்த மாதிரி கூப்பிட்டேன். பட் நீங்களே பாத்தீங்கல்ல, ஐ மீன் எல்லாம் பார்த்துருப்பீங்களே, இங்க எல்லாம் விசித்திரமா இருக்கு அண்ணி. என்னது? ரிஷியோட பிஹேவியர். அவன் ஆரத்தி எடுக்க வந்திருக்கான் அண்ணி. எனக்கு இதுல நம்பிக்கை எல்லாம் அது இதுன்னு சொல்லி நழுவிடுவா. லக்ஷ்மியோட பவர் தான். அவளோட பவர் தான் அவனை இப்படி பண்ண வைக்க. And I like it. லக்ஷ்மி கூட சேர்ந்து ரிஷி பூஜை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாற்றம் அவங்க 2 பேருக்குமே நல்லா இருக்கு. அதனால எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ நீலம், நீ வாயேன். ஒரு முக்கியமான ஆளை உனக்கு அறிமுகப்படுத்துறேன். சாரி. இது நடக்கும்னு எனக்கு தெரியும். லக்ஷ்மி நிச்சயமா உன் மனசை கவருவான்னு எனக்கு தெரியும். உனக்கும் லக்ஷ்மி மேல நிச்சயம் அன்பு வரும். ரிஷி உயிரை காப்பாத்தினதுக்காக மட்டும் இல்லாம லக்ஷ்மி மேல உண்மையான அன்பு உனக்கு வரும். என்ன மாதிரியே உன்னை தொட்டு தாலி கட்டினவனா உன்னை அணுவா புரிஞ்சு வச்சிருக்கேன். உங்களோட மனசு எனக்கு நல்லா தெரியும் அண்ணி. உங்களால லக்ஷ்மி கூட இப்படியெல்லாம் பழக முடியாது. அண்ட் ஷுர் வேற என்னமோ இருக்கு. எனக்கு நல்லா தெரியுது உங்க மனசுல வேற என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா வேற என்னமோ சொல்றீங்க. என்ன இது? லக்ஷ்மி இங்க தானே இருந்தா, அதுக்குள்ள எங்க போனா? கவிதைகளா கனவுகளா கையை விழியே இருள்வதுவா கடந்ததுவா ஓடு நெஞ்சும் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா. மேடம், எல்லா தீபத்திலையும் என்ன ஊத்திரட்டுமா? சரிங்க. சுதீப் அண்ணா, அந்த கேண்டிலும். சாரி, நீயா? நான் தான். நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் உன் கூடவே தான் இருக்கேன். ஒரே ரூம்ல. ரிமெம்பர்? அது நீ திடீர்னு என் முன்னாடி வந்து நின்னல, அதான் அப்படி கேட்டேன். ஐ see. அது இருக்கட்டும். நீ ஆரத்தி எடுக்க கீழே வரல? அதான் வந்தேன். ஆரத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டேனே, அப்போ ஏன் வரல? ஓ அதுவா? அது லக்ஷ்மி, என்னன்னா வழக்கமா நான் இந்த பூஜையெல்லாம் பண்ண மாட்டேன். இல்ல அப்படி இல்ல, பூஜையிலலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எப்பவும் பண்ணது கிடையாது. அதனாலதான் வரல. அப்போ எதுக்காக வந்த? அதுவா? அப்போ ஏன் வந்த? உன்னோட ஃபேஸ் பார்த்தேன். வரமாட்டேன்னு சொன்னதும் ரொம்ப சோகமா இருந்த. அதான் கீழே வந்த. சோகமெல்லாம் இல்ல, நான் நல்லா தான் இருந்தேன். நல்லா இருந்தீங்க? நிஜமாப்பா? போய் சொன்னேன், ஆனா கொஞ்சம் சோகமா இருந்தேன். இது மைதானே? எதுக்கு இது? நான் உனக்கு வச்சு விடலையே. இதை எதுக்காக வச்சு விடணும்? யாரோட கண்ணும் மேல படாம இருக்கிறதுக்கு. ஒருவேளை கண்ணு பட்டா அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிடுமா? ஆனா யாரோட கண்ணு பட போகுது? என்ன, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. எல்லாருமே அழகா தான் இருக்காங்க. ஆனா நீ எல்லாரையும் விட அழகா இருக்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்க.
நீ ரொம்ப அழகா இருக்க. இல்ல 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 இல்ல, இல்ல எல்லாரும் அழகா தானே இருக்காங்க. இல்ல 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 இல்ல, ஆனா நீ எல்லாரை விடவும் ரொம்ப அழகா இருக்க. எல்லாரும் விடவும் ரொம்ப ரொம்ப அழகா. நீ எங்க போறீங்க? Oh my God. என்ன நீ கண்ணு அப்படியே சிவந்து போகுது பாத்தியா? என்ன நடக்குதுங்க? அவங்க நியூலி மேரிட். கொஞ்சம் டைம் கொடுங்க. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. கிளம்புங்க. கிளம்பு. 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 நீ என் கூட வா. ரிஷி ப்ரோ. பைத்தியக்காரி, எனக்கு ஒரு வேலையே இல்ல. கூட்டத்தை கல. உனக்கு என்னாச்சு? இல்ல அது சும்மாதான். வெக்கமா இருக்கா? ஆ. அம்மா, நான் ஏன் வைக்கப்படணும்? அதனால என்ன பிரச்சனை? ஒருவேளை நீ ஷை பர்சனா கூட இருக்கலாம். என்ன ஷை பர்சனா? நானா? நோ 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 வேஸ். I'm a cool dude. கூல் டூட். சரி, உன்னோட ஊர்ல யாராவது இருக்காங்களா என்ன மாதிரியே கூல் dude? இருந்தாங்க. யார் அது? அட, அவனை பத்தி நான் என்னத்த சொல்ல? உனக்கு தெரியாது, அவன் அப்படி இருப்பான். 6 ஃபீட் உயரம், நல்ல உடம்பு. யார் அவனை பார்த்தாலும் கண் அசைக்கவே மாட்டாங்க. எங்க ஊர்ல அவனை கப்ருன்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? உனக்கு அவனை பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததாவா? அவனை நான் பயங்கரமா லவ் பண்ணேன். எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். அவனை அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா நீ ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கல? ஏன்னா அவன் என்னோட அப்பா. அப்பாவா? அவரா? ரியலி நைஸ், வெரி நைஸ். நீ என்ன நினைச்ச? நான் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல நான் என்ன என்ன நினைச்சேன்னா, நினைச்ச? உன்னோட உலகம் உன் அப்பாவோடய முடிஞ்சிடுதா, இல்ல அதை தாண்டி அவரை தாண்டி உனக்கு வேற யாரையாவது பிடிக்குமா? உன்னோட அப்பாவை பிடிச்சிருக்கே. நோ, ஐ மீன் நம்ம அப்பாவெல்லாம் தாண்டி உனக்கு பிடிச்ச மாதிரி யாராவது இருக்காங்களா? நீ அது நான் விளக்கு இப்போ வரேன். ஆயுஷ், என்ன கூட்டிட்டு போறியா? விடு. ஐயோ விடுடா. கொய்ய வர அமைதியா இருங்க. இப்படியா சொல்ல கொடுப்பீங்க? அவங்க 2 பேரையும் தனியா இருக்க விட மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? அவங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ் கொடுங்க, பர்சனல் டைம் கொடுங்க. இல்லன்னு வைங்க. எங்களை எதுக்கு மிரட்டுற? எங்களை மிரட்டுறல, இவங்களையும் சேர்த்து திட்டு. வாலாட்டுத்தனத்தை காட்டு. என்ன நீ இவங்கள போய் திட்ட? இவள பாரு, இவ ஒரு சின்ன குழந்தை, நல்ல பொண்ணு, அழகா இருக்கா. இவ ஒரு சின்ன கண்ணுக்குட்டி. இவள பாரு. ஆனா இவ திமிரு பிடிச்சவ. நிறுத்து. இங்க பாரு, நீ கெட்டவங்க கூட இருக்காத. எஸ்பெஷலி இந்த ஷாலு, இவ கூட இருக்காத, கெட்டு போயிடுவ. இவ என்னோட அக்கா. இவெல்லாம் ஒரு அக்கா, நீ அன்லக்கி. ஹலோ ஹலோ, என்ன முணுமுணுத்துட்டு போற? என்ன சொன்ன? பாரு, என்ன கோவப்படுத்தாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவள பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, அதான் உனக்கு கோவம் வருது. ஷாலு சரியான கிராமத்து பொண்ணு, அவளுக்கு கோவம் தான் வரும். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் இப்படி பேசாத சொல்லிட்டேன். ஆமா, இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா? ஆமா. அதுக்கு என்ன, எனக்கும் மரியாதை இருக்கு. அப்புறம் என்ன? என்ன இல்ல, இப்ப ஏதோ ஒண்ணு சொன்னியே, உனக்கும் மரியாதை இருக்கு, அது இதுன்னு. எங்க அதை கொஞ்சம் திரும்ப சொல்லு. எப்படி முடிச்சுட்டு போறா பாரு. என்ன அடி வாங்கணுமா? இல்ல இல்ல, அப்ப இனிமே அவளை பாக்காத. எங்க ஊர்ல இப்படிதான் 2-3 பேர் அவ பின்னாடி அலைஞ்சாங்க. அவங்க கை காலை இவளே உடைச்சிட்டா. கை காலே உடைச்சிட்டாளா? என்ன அது? லக்ஷ்மி நல்லவங்களா இருக்காங்க, 3வது குழந்தை, இந்த 2வது ஷாலு இருக்காளே.
சுதீபண்ணா, அது கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். நான் ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ண, அது உன்கிட்ட ஒரு வேலை இருக்கு, அதை முடிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அது என்ன வேலை? நீ இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திருஷ்டி போட்டு நான் வச்சிருப்பேன். நான் இதை போட்டுக்க போறேன். உனக்கு தைரியம் இருந்தா என்ன சேலஞ்ச் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ. நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன? அதுதான், நான் சேலஞ்ச் பண்ற மாதிரியே போட்டிருக்கேனா? இல்ல, இங்க எந்த சேலஞ்சும் இல்லை. ஏன்னா நீதான் ரொம்ப அழகா இருக்க லக்ஷ்மி. சும்மா சொல்லாத. ஐ மீன் இட் லக்ஷ்மி. அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்க, அன்பா இருக்க. ஆனா இந்த நேரத்துல நான் இந்த அழகை பத்தி ஒன்னும் சொல்லல. நான் உனக்குள்ள இருக்கிற அந்த அழகை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லக்ஷ்மி, உன்னோட மனசு ரொம்ப தூய்மையா உண்மையா இருக்க. உன்னோட நேச்சர், உன்னோட சோல் ரொம்ப பியூரா இருக்க. இல்ல லக்ஷ்மி, யாரையுமே உன் கூட கம்பேர் பண்ணவே முடியாது. நான் உன் முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்லை. உன் கூடலாம் நான் சேலஞ்ச் பண்ண முடியாது. நீ தப்பான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிருக்க. அப்படிலாம் பேசாத. ப்ளீஸ் லக்ஷ்மி, எனக்கு நீ என்ன பேச விட. அந்த கடவுள் உன்னை ரொம்ப ஸ்பெஷலா படைச்சிருக்காரு. நிஜமாதான். யாரோட வருத்தத்தையும் யாரோட துக்கத்தையும் நீ ரொம்ப ஈஸியா போக்கிடுற. எப்பெல்லாம் நான் உன் கூட இருக்கணும், என் மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் உன் கூட இருந்தா அந்த லோன் ஃபீல்லாம் மொத்தமா போயிடுது. யூனோ, அது யூ ரிமெம்பர் எப்போ கிரணா ஆண்டி வந்தாங்களோ அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன். ஆனா அப்ப நீ என்கிட்ட சில விஷயங்கள் சொன்ன. அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆயிட்டேன். ஐ வாஸ் அப்சல்யூட்லி ஃபைன். இதை நான் உன்கிட்ட சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஆனா உன் கூட இருக்கும்போது நான் அப்படியே மொத்தமா மாறிடுறேன். வித்தியாசமா ஃபீல் பண்றேன். ரொம்ப சேஃபா, செக்யூர்டா, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதான் சொல்லுவாங்களே, மனசார சிரிக்கிறது மனசுக்குள்ள இருந்து. ஸ்மைல் ஃப்ரம் மை ஹார்ட். அதே மாதிரியான ஸ்மைல். ஐ எம் நாட் ஜோக்கிங். நான் ஒன்றும் விளையாட்டுக்காகலாம் சொல்லல. நான் இதை ஃபீல் பண்ண உன்கிட்ட ஏதோ ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இருக்கு, ஏதோ விசேஷம் இருக்கு. அதான் ஒன்று ஸ்பெஷலா காட்டுது, ரொம்ப ஸ்பெஷலா காட்டுது. அண்ட் யூ ஆர் ஸ்பெஷல். எனக்கு தெரியும் இவன் ஏன் இவ்வளவு பேசுறான்னு நீ உன் மனசுல யோசிச்சுக்கிட்டு தான் இருப்ப. ஆனா இப்ப நான் என்னெல்லாம் சொன்னனும், ஐ ஸ்வேர் 100% இது எல்லாம் உண்மைதான். நான் ஸ்பெஷலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீ என்னை ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிற. அதனால நீ என்னை விட அதிகமா ஸ்பெஷல் ஆயிட்ட. தேங்க்யூ. நான் இது போய் சாமி ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். அதை நேராவே சொல்லிட்டு போலாம்ல. எழுந்து போடா ரிஷின்னு சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு என்கிட்ட இருந்து இப்படி ஓடுற?
நான் தப்பா சொல்லிட்டேன். நீ என்ன விட ஸ்பெஷல் கிடையாது. நீ கவிதைகளா கனவுகளா கயல் விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ முழு வெப்பனி ஓடாதே நீ எல்லையே இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி ஏன் முல்லையே காத்து சரிதா கொஞ்சமா. மழையோடு நனையும் புது பாடல் நீதான் அழகான திமிரே அடியே அடியே காற்றோடு பரவும் உன் வாசம் தினமும் புது போதை தானே சிலையே அழகே அழகே